கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்பிக்கையின் அஸ்திபாரம். ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த விசுவாசியானவன் தன் மாதாந்திர ஊதியத்திலே தன் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து வந்தான். அவனுடைய உழைப்பானது அவன் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை சந்தித்து பிள்ளைகளின் கல்விக்கும் போதுமானதாக இருந்து வந்தது. அவனுடைய சம்பளம் அவன் தேவைகளுக்கு மட்டுமாக இருந்து வந்ததால் மேலே அதிகமாக எதையும் செய்வதற்கு முன்னதாக அவன் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கின்றவனாக இருந்து வந்தான். தன் சபையில் உள்ள சிலரின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டான். அதனால் அவன் அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொண்டது மட்டுமல்லாமல் வேண்டப்படாத அலுவல்களிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்துக்கொண்டான். இந்த விசுவாசியானவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு தன்னை விலக்கிக் கொள்கின்றவனும் இயேசு கிறிஸ்துவை தன் நம்பிக்கையின் அஸ்திபாரமாகவும் கொண்டிருந்தான். காலப்போக்கிலே அவன் பொருளாதாரம் விருத்தி அடைந்து வாழ்க்கையிலே வசதி ஏற்பட்ட போது அவன் கைகளிலே மேலே அதிகமாக பணம் இருந்தது. அதனால் அவன் தேவைகளுக்கு மேல் அதிகமாக எதையும் வாங்கிக் கொள்வதற்கு முன் செபிப்பதை நிறுத்திவிட்டான். தான் செய்ய போவதை தடுத்து நிறுத்தும்படிக்கு ஆலோசனை கூறும் விசுவாசிகளோடு நெருங்கிய உறவை தவிர்த்து விட்டான். தேவன் தன்னை ஆசீர்வதிக்கின்றார் என்ற எண்ணத்துடன் தன் இஷ்டப்படி செலவு செய்ய ஆரம்பித்தான். தன்னை போல வருமானம் உள்ள உலகத்தார் எப்படி வாழ்கிறார்களோ அப்படியே தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டான். படிப்படியாக ஆண்டவராகிய இயேசுவின் தங்கி வாழாமல் தன் சுயத்திலே நம்பிக்கை உள்ளவனானான். ஆவிலே எளிமை உள்ளவனாக ஆண்டவர் இயேசுவிலே தங்கி வாழ்ந்த அவன் இப்போது தன்னம்பிக்கை உள்ளவனாக மாறுவதற்கு அவன் வாழ்விலே ஏற்பட்ட அடிப்படையான மாற்றம் என்ன? அவன் வாழ்விலே ஏற்பட்ட வசதி. அதனால்தான் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாயிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார். எனவே நம் வாழ்விலே வசதி பெருகும்போது நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 19:23 சொல்கிறபடி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.